5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்திய இனம் நம் தமிழ் இனம். ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்புகளை ஆய்வு செய்தபின் தொல்லியல் துறை வெளியிட்ட முடிவுகளின்படி இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்வோம், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கியது என்று. இது தமிழ் இனத்துக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் நிலத்துக்கும் பெருமை என்று பெருமிதம் பொங்க கூறினார் நம்முடைய தமிழக முதல்வர். ஒத்த இரும்புக்கா இத்தனை ஆர்ப்பாட்டம் என்று நினைக்கிறீர்களா? நாகரிக வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமே இந்த இரும்புதான். வேளாண்மை தொழில் தொடங்கி வேட்டையாடுறது வர, மரத்தை வெட்ட, வீடு கட்ட, காட்டை திருத்த, நாடா உருவாக்க, படைகளுக்கு கருவிகள் செய்ய இந்த இரும்பு தான் அவசியம் தேவை. பூமியில் கிடைக்கிற மணலுடன் கலந்த அந்த இரும்பு தாதுகளை கண்டுபிடிச்சி அதை உலையில இட்டு காய்ச்சி உருக்கி வடித்து அதை பிரித்து இரும்பாக வார்த்து அன்று மனிதனுக்கு எது தேவையோ மண்வெட்டியாகவோ அறிவாளாகவோ ஈட்டியாக பயன்படுத்தினான். இன்று போல அன்றைக்கு எந்த டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்தில் உயர்ந்த அறிவோடு உயர்ந்த ஆற்றலோடு சிந்தித்து இந்த காரியத்தை செய்த உயர்ந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் தமிழர்கள். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் இந்த தமிழ் நிலத்தில் இருந்திருக்கிறது என்று இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அன்றே தமிழ் இலக்கியங்களில் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் புனித நூலாக அறியப்படும் வேதாகமத்தில் படைப்பின் வரலாறை சொல்லும் ஆதியாகமத்தில் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள், அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் என்று கூறப்பட்டுள்ளது. இப்படி பார்க்கும் பொழுது அந்த ஆதி தகப்பன் ஆதாம், ஏவாள், காயின் இவர்களெல்லாம் தமிழ் குடியைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று இன்று யூகிக்க தோன்றுகிறது. அது மட்டுமில்லாமல் இரும்பை அடித்து நகர்த்தி நன்றாக பழுக்க காய்ச்சிய இரும்பை கொள்ளர்கள் பற்றையில் வச்சு அடித்து எடுக்கிறதுக்கு இரும்பு சுத்தியலை தான் பயன்படுத்துவாங்க. இதை தான் வேத ஞானி நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சீர்படுத்துவான் என்பதற்கு இரும்பு கற்கிடும் என்ற ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த நாட்களில் எல்லார் வீடுகளையும் அறம் வச்சிருப்பாங்க. அதாவது இரும்பு கத்தியை கூராக்குறதற்கு, கூர்மைப்படுத்துவதற்கு இந்த அறத்தில் தான் தேய்ப்பாங்க. அதாவது சீர்படுத்துவதற்கு ஒரு இரும்பு தான் சீர்படுத்தும் என்பதற்காகத்தான் நீதிமொழிகளில் ஞானி அவ்வாறாக கூறியிருக்கிறார். நம்ம பாரதியார் கூட இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, யந்திரங்கள் வகுத்திடுவீரே என்று பாடியிருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது எகிப்து, மெசபடோமியா காலத்திற்கு சரி சமமாக வந்து நிற்கிறது இந்த தமிழர் நாகரிகம். சிந்துவை பின்னுக்கு தள்ளி முந்தி நிற்கிறது தமிழர் நாகரிகம். நாமும் தமிழர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். அந்த ஆதி தமிழன், ஆதி பழங்குடி நம் தமிழ்குடி என்பதில் இன்னும் பெருமை கொள்வோம். வீழாது இந்த தமிழினம்.